துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உறவின் வலிமை சோதிக்கப்பட்ட நாட்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு அது இன்னும் குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். சுக்கிரனின் ஆதிக்கமும் 7ஆம் அதிபதி செவ்வாயின் நிலைமையும் இணையும் பொழுது உங்களது திருமண பந்தங்களோ அல்லது மிக நெருங்கிய கூட்டாண்மை உறவின் வலிமை காலத்தின் கட்டாயத்தால் சோதிக்கப்பட்டிருக்கும். இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை, உடன் பிறந்தவர்கள், அது மட்டுமல்லாம உறவினர்களாக பழகிய சில உறவுகள், அவர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு இன்னும் உங்களுடைய மனதிற்குள் அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை வளர்த்து கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இது ஒரு இறுதி பரீட்சை போன்றது. இதுவரை உங்களுடைய உறவில் இருந்த பலவீனங்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளும் அனைத்துமே இப்பொழுது வெளியில் வந்து இந்த உறவு நீடிக்க வேண்டுமா இல்லையா என்ற இக்கட்டான நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். எனவே அது நீங்க மிகவும் நெருங்கிய அன்பாக கொடுத்து இவர்களிடம் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த சில உறவுகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த உறவுகள் இன்னும் நீடிக்க வேண்டுமா, அப்படி இருக்க வேண்டுமா என்ற அனைத்தையும் முடிவு செய்யக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீங்க. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த அனைத்து சவால்களும் மறைவு, தவறான புரிதல், உறவினரின் தலையீடு ஒன்றாக திரண்டு வந்து உறவின் அஸ்திவாரத்தையே நிச்சயமாக உலுக்கி போட்டிருக்கும். அந்த ஒரு அனுபவமும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் தெரிவிக்கவும் வேண்டும். இந்த கடுமையான சோதனையையும் தாண்டி நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பாசத்துடன் இருந்தால் மட்டுமே அந்த உறவு நிலைத்து நிற்கும் என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது இல்லை என்றால் பிரிவை நோக்கி செல்ல நேரிடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். இந்த சோதனை உங்களை உடைப்பதற்காக கிடையாது, மாறாக உண்மையான உறவு எது, போலி உறவு எது என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே இந்த மாதிரி உறவுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது ஆரம்பத்துல உங்களுக்கு பெரிதாக எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் உங்களை விட்டு போகும் பொழுதுதான் இது எந்த அளவுக்கு வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும் என்பதை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் புரிந்து கொள்ளப்போ அறிந்து கொள்ளப்போ ஆரம்பிப்பீங்க. அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். இதுவரைக்கும் நடந்து அது உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் கவலைக்கு மேல கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திணித்து கொண்டே தான் இருந்தது. இந்த எல்லா சம்பவங்களின் முடிவா குடும்ப உறவுகள் உண்மையில் எவ்வளவு வலிமையானவை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோதிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு என்று ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களோ ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ யாரும் உங்களுக்கு உதவி செய்திருக்க மாட்டார்கள். அனைவருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு எதிராகவே மாறியிருப்பார்கள். அந்த ஒரு அனுபவமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், நம்பிக்கை பிரச்சனைகள், பண சிக்கல்கள், உறவினரின் தலையீடுகள் என பல சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த போதும் சில உறவுகள் இன்னும் நிலைத்து நின்று கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த உறவுகள் உங்களிடம் நின்று கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கும். உங்களிடம் ஏதேனும் ஒரு தேவைகள் இருக்கும். அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில உறவுகள் உங்களை விட்டு பிரியாமல் இருக்கும். இருந்தாலும் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு யார் உண்மையாக அன்பு செலுத்துகிறார்கள், யார் சூழ்நிலைக்காக மட்டும் அருகில் இருந்தார்கள் என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே ஒரு நேரத்தில் எதிர்காலத்தில் உறவுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான முக்கியமான வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு உள்ளேயோ அல்லது இதுவரைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து பார்த்தால் நீங்கள் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் உறவுகளுக்குள்ள ஆரம்பத்தில் ஏற்பட்ட சண்டைகளும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். நான் கூறியது அனைத்தும் உண்மையாகவோ சரியாகவோ இருந்தால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
நீங்கள் எதிர்பார்த்த சில பணிகளில் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். இருந்தாலுமே ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலைகளும் எதிர்பார்த்த உறவுகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவதற்கான சில வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. அந்த ஒரு வழிகளை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு கவனங்கள் என்பது வேண்டும். அப்படி கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதிரடியான சில செயல்கள் மூலம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. உறவினர்களிடம் ஒத்துழைப்புகள் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்துவிட்டது. பணிபுரியும் இடத்தில் ஒரு அமைதியானது உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த அமைதியை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உழைப்பால் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பயணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி எல்லாமே நல்லதாகவே நடந்து உங்களை தேடி எல்லா விதமான விஷயங்களும் உங்களை தேடி வருவதற்கான ஒரு நேரமும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. புதிய தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். அந்த ஒரு தொடக்கங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய வேலைகள், புதிய தொழில்கள், புதிய உறவுகள், புதிய வீடுகள் அல்லது புதிய வாழ்க்கை நோக்கம் என பல வகைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளிவிடும். கடந்த கால தோல்விகளை மறந்து முன்னேறக்கூடிய ஒரு தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை மீண்டும் மலரத் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். இனிமேல் நீங்கள் எடுக்கும் பல முடிவுகள் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இந்த புதிய தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் சக்தி கொண்டதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கும். அது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு நீங்கள் தான் நடந்து கொள்ளவும் வேண்டும். உங்கள் ராசிக்கு முதலாம் வீடான லக்னஸ்தானத்தில் புதிய சுபக்கிரகங்களின் சஞ்சாரம் லக்னாதிபதி சுக்கிரனின் உச்ச பலமும் ஏற்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பழைய தோல்விகளும் ஏமாற்றங்களும் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு ஒரு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுக்கக்கூடிய நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதிய தொழில் தொடங்குவதிலிருந்து புதிய வேலைகளில் சேருவதிலிருந்து புதிய வீட்டிற்கு குடிபெயர்தல் அல்லது ஒரு புதிய வாழ்க்கை முறையை தழுவுதல் போன்ற சுபகாரியங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கூடி வரும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நிலைத்து நின்று கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த உறவுகள் உங்களிடம் நின்று கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கும். உங்களிடம் ஏதேனும் ஒரு தேவைகள் இருக்கும். அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில உறவுகள் உங்களை விட்டு பிரியாமல் இருக்கும். இருந்தாலும் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு யார் உண்மையாக அன்பு செலுத்துகிறார்கள், யார் சூழ்நிலைக்காக மட்டும் அருகில் இருந்தார்கள் என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே ஒரு நேரத்தில் எதிர்காலத்தில் உறவுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான முக்கியமான வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு உள்ளேயோ அல்லது இதுவரைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து பார்த்தால் நீங்கள் தேவையில்லாமல் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் உறவுகளுக்குள்ள ஆரம்பத்தில் ஏற்பட்ட சண்டைகளும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வீலாக தெரிவிக்க வேண்டும். நான் கூறியது அனைத்தும் உண்மையாகவோ சரியாகவோ இருந்தால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீங்கள் எதிர்பார்த்த சில பணிகளில் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். இருந்தாலுமே ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலைகளும் எதிர்பார்த்த உறவுகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவதற்கான சில வழிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. அந்த ஒரு வழிகளை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு கவனங்கள் என்பது வேண்டும். அப்படி கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதிரடியான சில செயல்கள் மூலம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. உறவினர்களிடம் ஒத்துழைப்புகள் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்துவிட்டது. பணிபுரியும் இடத்தில் ஒரு அமைதியானது உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த அமைதியை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். உழைப்பால் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பயணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி எல்லாமே நல்லதாகவே நடந்து உங்களை தேடி எல்லா விதமான விஷயங்களும் உங்களை தேடி வருவதற்கான ஒரு நேரமும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. புதிய தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகப் போகிறது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். அந்த ஒரு தொடக்கங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய வேலைகள், புதிய தொழில்கள், புதிய உறவுகள், புதிய வீடுகள் அல்லது புதிய வாழ்க்கை நோக்கம் என பல வகைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளிவிடும். கடந்த கால தோல்விகளை மறந்து முன்னேறக்கூடிய ஒரு தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை மீண்டும் மலரத் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். இனிமேல் நீங்கள் எடுக்கும் பல முடிவுகள் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இந்த புதிய தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் சக்தி கொண்டதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கும். அது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு நீங்கள் தான் நடந்து கொள்ளவும் வேண்டும். உங்கள் ராசிக்கு முதலாம் வீடான லக்னஸ்தானத்தில் புதிய சுபக்கிரகங்களின் சஞ்சாரம் லக்னாதிபதி சுக்கிரனின் உச்ச பலமும் ஏற்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பழைய தோல்விகளும் ஏமாற்றங்களும் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு ஒரு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுக்கக்கூடிய நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. புதிய தொழில் தொடங்குவதிலிருந்து புதிய வேலைகளில் சேருவதிலிருந்து புதிய வீட்டிற்கு